ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த ஜூலை மாதம் 12ஆம் நாள் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த சனிக்கிழமையின் காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான ஆண்டவரை காலை வேலைக்காரர் என்று செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்தி நீர் தேவைகளை சந்தித்து ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே உடைய இறை வார்த்தையின் வழியாக எங்களை சந்தித்தருளும். இந்த நாளின் ஆண்டவரே பணிகள், பயணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நிச்சயம் மன்றாடுகிறோம். இந்த நாளில் பாடப்படுகிற பாடல்கள், ஆண்டவர் ஏறுகிற ஜெப மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் சமூகத்தில் பிரதியாக வைக்கின்றோம். வயசுராஜை நாங்கள் கேட்கின்றோம். பசாரியும் சகசாரியும் மடியனையும் நீர் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு விடுதலை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை இந்த நாளில் தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் நம் 433வது பாடல் நம்முடைய பாடல் புத்தகத்தில் எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 433வது பாடல். எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. நித்தமென் இருதயம் தீயதென்பரமே, நித்தமென் இருதயம் தீயதென்பரமே. நிலைவரமே நிலை நீ எந்தாவரமே, நிலைவரமே நிலை நீ எந்தாவரமே. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. பத்தமுன் மேல் எனக்கில்லை என்பேனோ, பணிந்திடல் ஒழிவேனோ. பத்தமுன் மேல் எனக்கில்லை என்பேனோ, பணிந்திடல் சுதமுறும் நரம் கால்கள் மீளாவி, சுதமுறும் நரம் கால்வில்லாவினில் தோன்றது காயங்கள் தோய சினேகா, தோன்றது காயங்கள் தோய சினேகா. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. எந்த நீதிகள் என் கண்கள் முன்னமே, இடைவிடாதிரு கையிலே. எந்த நீதிகள் என் கண்கள் முன்னமே, இடைவிடாதிரு கையிலே. உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிது, உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிது. ஓத்தம மனமுடையோ என்னை ஆளும், உத்தம மனமுடையோ என்னை ஆளும். எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே.
கொள்வோன் போல் பாவ ஸ்திரி போல் அருகில் இருந்த கள்ளன் போல் ஆயங்கொள்வோன் போல் பாவ ஸ்திரி போல் அருகில் இருந்த கள்ளன் போல் சரண் சரண் வணங்கினேன் சரண் எனக்காகவே மாறினே பரனே நீ எனக்காகவே மாறிதனை பரனே எத்தனை திரளன் பாவமென் தேவனே எளியன் மேல் இறங்கையனே கேட்ட மகன் போல் தூட்டனாய் அலைந்தேன் கெடு பஞ்சத்தால் நலிந்தேன் கெட்ட மகன் போல் தூட்டனாய் அலைந்தேன் கெடு பஞ்சத்தால் நலிந்தேன் ஏட்டமாய் மகன் என பாத்திர நலனான் நிட்டமாய் மகன் என பாத்திர நலனான் என்னை ரட்சித்திடலும் தன் நிமித்தமே அப்பனே என்னை ரட்சித்திடலும் தன் நிமித்தமே அப்பனே எத்தனை திரளன் பாவமென் தேவனே எளியன் மேல் இறங்கையனே எத்தனை திரளன் பாவமென் தேவனே எளியன் மேல் இறங்கையனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த காலை நேரத்தில் மீண்டுமாக இந்த டிவோஷன் வழியாக வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட தலைப்பும் அதிகாரமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பு என்ற தலைப்பில் நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் இருக்கிறதுல ஆண்டவருடைய கொடைகளிலே மிகப்பெரிய கொடை அன்பு என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு உலகமும் சுற்றி கொண்டிருக்கிறது, இயங்கி கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே சில நல்லவர்கள் அன்பை காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால்தான், அதனால்தான் இன்றைக்கு உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் எப்பொழுதோ இந்த உலகம் அழிந்து போயிருக்கும் என்று இறையியல் வல்லுநர்களும் சமூக ஆர்வலர்களும் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அன்புதான் இயேசு ஆண்டவர் நம்ம மேல காட்டின அன்பு. திருமறையினுடைய மைய வசனம் யோவான் 3:16 வசனம். யோவான் 3:16 தேவன் அல்லது கடவுள் தம்முடைய மகனை விசுவாசிக்கிற யாராயிருந்தாலும் அவர்கள் மேல தன்ம அன்பை அவர் பொழிந்தருளினார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து தன் கைகளை விரித்து சிலுவையில மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கும் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தை நம்ம பார்க்கிறோம். இங்கே பவுலடிகளார் அன்பை குறித்த அழகான ஒரு கவிதை, ஒரு பாடல், இது த சாங் ஆஃப் லவ் என்று நம்ம சொல்லலாம். அந்த அளவிற்கு அழகான ஒரு பாடலை இங்கே எழுதியிருக்கிறார். பாருங்க. எல்லாவற்றையும் சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிறத காட்டிலும் சிறந்த நெறி எத்திக்ஸ் என்று சொல்லுகிறார்கள். நெறி என்று சொன்னால் எத்திக்ஸ்.
ஒழுக்கம். நான் மானிடரின் மொழிகளிலும் வான தூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இது ஒவ்வொரு வசனமும் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் எத்தனை மொழி பேசினாலும் சரி, எனக்கு நிறைய பாஷை தருது, பல மொழி வித்தகனா நான் இருக்கிறேன், ஓகே, நல்லது தான். பல மொழி தெரிந்தால் பல நாடுகள் போகலாம், சுற்றலாம், எல்லாம் வரலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், எல்லாம். ஆனால் நீ என்ன பேசினாலும் அன்பு இல்லைன்னா வெறும் சத்தம் இடுற ஒரு பாத்திரத்தை போல தான் இருக்க முடியும். வெண்கல பாத்திரம் எப்படி சத்தம் கீழே போட்டால் டங் டொங் டங் சவுண்டு வரும், அது மாதிரி வெறும் சத்தம் இடுகிற ஒரு பாத்திரத்தை போல நம்ம இருப்போம். அதனால ஒரு பயனும் இல்லை. அதான் அங்கே சொல்றார். எல்லா இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருள்கள் அனைத்தும் அறிந்தவனாய் நான் இருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகள் இடம்பெற செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டு இருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றும் இல்லை. பாருங்க, பெரிய பெரிய அற்புதங்களை செய்கின்ற, அடையாளங்களை செய்கின்ற வல்லமை எனக்கு இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லைன்றார். நான் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றும் இல்லை. தானம் தர்மம் வழங்குறவன் அன்பு இல்லாமல் வழங்க மாட்டான். ஒருவேளை அப்படி அன்பு இல்லாத அவன் வழங்குறான்னா அவன் வேஸ்ட் தான். அன்பு அடுத்தது அன்பனுடைய கேரக்டர் நம்ம பார்க்குறோம். த கேரக்டர்ஸ் ஆஃப் த லவ், அதான் நம்ம பார்க்குறோம். அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போகும், பரவச பேச்சும் ஒளிந்து போகும், அறிவும் ஓய்ந்து போகும், அமிழ்ந்து போகும், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. எல்லாம் சொல்றான், எல்லாமே அழிஞ்சிறியா, தீர்க்க தரிசனமே அழிஞ்சு போயிடும், இல்லை எதுவுமே இல்லாத காலமும் இருக்கும். ஆனால் அன்புக்கு ஒரு காலம் முடிவே இல்லைன்றார். ஏன்னா அந்த அன்பே தான் இயேசு ஆண்டவர், அன்பே கடவுள். கடவுள் அன்பா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அதுதான் ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட். அன்பே கடவுள் என்பதை விட கடவுள் அன்பா இருக்கிறார். ஏன்னா அவருடைய கேரக்டர்ல அன்பு ஒன்று முக்கியமானது. கடவுள் அன்பாய் இருக்கிறார். மற்றவர்கள் சொல்றாங்க அன்பே கடவுள் என்று. ஏனெனில் நமது அறிவு குறைவானது, நாம் அரைகுறையாகவே இறைவாக்கு உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒழிந்து போகும். எதை அரைகுறைன்னு சொல்றாரு? இறைவாக்கியே அரைகுறைன்னு சொல்றாரு. ஆனால் அன்பு நிறைவானதுன்னு சொல்றாரு. ஆனதாகிய அன்பு வரும்போது அரைகுறையானது ஒழிந்து போகும். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான போதோ குழந்தைக்குரியவர்களை விட்டு அறவே விட்டு விட்டேன். சின்ன குழந்தையா இருந்த போது நான் சின்ன குழந்தைய மாதிரி தான் இருந்தேன். ஆனால் வளர்ந்த போது கூட அதே மாதிரி இருந்தேன்னா நல்லது இல்லையே, அதை விட்டு விட வேண்டும். அதான் சொல்றார். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல மங்களாய் காண்கின்றோம், ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல முழுமையாய் அறிவேன். இது எதிர்கால வாழ்வை பற்றி பவுல் சொல்றார். ஆக முக்கியமான வசனம் 13ஆம் வசனம். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றில் அன்பே தலை சிறந்தது. எதிர்நோக்கு, அன்பு, அதாவது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு ஆகிய மூன்றும் நிலைத்திருக்கிறது. இதில் அன்புதான் பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ the nature of the love, அதான் 4 முதல் 7 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அன்பு பொறுமையும் நன்மையும் பொறாமையும் தற்புகழ்ச்சி இதெல்லாம் கொள்ளாது, இருமாப்பா இராது அப்படின்றத பவுல் அங்க சொல்றார். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னும் போது the love in action, the love in action, சும்மா வெறும் வாயில வடை சொல்றது இல்லை. அன்பு என்பது வாழ்க்கையில காட்டப்பட வேண்டும். அதான் நேற்று நம்ம பார்த்தோம். நல்ல சமாரியன்ல அன்பை பற்றி மிக தரமாய் போதிக்கிறவர்கள் ஆசாரியர்கள்.
அவருக்கு உதவியாக இருக்கிறவங்க லேவியர்கள். ஆனால் கள்ளர் கையில் அடிப்பட்ட அந்த யூதனுக்கு யாரும் உதவ முன் வரவில்லை. யார் உதவினது? சமாரியன். அவன் அன்பை பற்றி போதிக்காதவன், அன்பை பற்றி தெரியாதவன். அவன் கீழே இறங்கி போய் தன் வாகனத்தின் மேலே அவனை ஏற்றி கொண்டு போகிறான். அதுதான் ஒரு சிறப்பான ஒரு வாழ்வு, அன்பு, சாட்சி இல்லையா? அப்போது அது வெறும் நம்ம வார்த்தையில் காட்டாமல் ஆக்ஷனில் காட்டணும். rather than just words. Love as the greatest gift of the all gifts by God. கடவுள் கொடுத்திருக்கிற எல்லா பரிசுகளை பார்க்கலும் அன்பே சிறந்த பரிசாக இருக்கு. அதை நம்ம பயன்படுத்த வேண்டும். நாம கூட மற்றவங்களுக்கு அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். The importance of the love as the greatest gift, surpassing even faith and hope. இல்லையா? விசுவாசத்தையோ நன்னம்பிக்கையை விட அது பெரிதா இருக்குது. அப்போ லவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ், நம்ம அன்பை நம்ம மற்ற மக்கள் மேலே எப்படி காட்டணும்? திருச்சபையில் காட்டணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லவ் த சர்ச் அண்ட் அமாங் பிலீவர்ஸ், நம்முடைய விசுவாசிகளோட காட்டணும். யாருக்கிட்டையும் பகையை பாராட்டக்கூடாது. இவன் பெரியவன், சின்னவன், பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படிக்கிறவன், படிக்காதவன், நம்ம ஜாதி, உந்த ஜாதி, அந்த ஜாதி அப்படின்னு பார்க்காம அன்பை காட்ட வேண்டும். அதே போல் ஒவ்வொரு வாழ்விலும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும், டெய்லியில் நம்ம காட்டணும் இல்லையா? ஒவ்வொரு வாழ்வின் நிலைகளிலே, நம்முடைய உறவுகளிலே அன்பு நிச்சயமாக இருக்க வேண்டும். அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போது அன்பினுடைய கேரக்டர்ஸை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். அன்பினுடைய முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும். அதை ஆக்ஷனுக்கு கொண்டு வரணும். அதே போல் சில வசனங்களை நம்ம பார்க்கும்போது யோவான் 13ஆம் அதிகாரம் 34, 35 ஏசாமி அப்படி சீடர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துங்கள். இதுவே என்னுடைய பெரிய கட்டளை. மை கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட் இஸ் டு லவ் ஒன் அனதர். இல்லை, அது கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட். யோவான் 15, 12, 13 பார்க்குறோம். இயேசு அன்பை பற்றி இங்கே சீடர்களுக்கு அதிகமாக போதிக்கின்றார். கலாத்தியர் 5, 22, 23 பார்க்குறோம். த ஃப்ரூட் ஆஃப் த லவ், த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இன்க்ளூடிங் லவ் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆவிக்குரிய கனிகளில் அன்பும் ஒன்றாக இருக்கிறது. எபேசியர் 5, 25, 33 பார்க்குற இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லவ் இன் மேரேஜ். நம்முடைய அன்பு திருமண வாழ்க்கையில் இருக்குது. இன்றைக்கி நிறைய நேரத்தில் திருமண வாழ்வு கசந்து போகிறது. ஏன்னா விட்டு கொடுக்குற தன்மை இல்லை, அன்பு இல்லை, கணவனை நேசிக்கலை, இவர் என் உடல் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை இல்லையா? இன்றைக்கி பாருங்கள், சமீபத்தில் கூட நிறைய தற்கொலைகள், இந்த ஏதோ ஒரு நாமக்கல், திண்டுக்கல் நம்ம பார்க்குறோம். ஒரு மகள் பணக்கார பெண்ணை திருமணம் செய்து கொடுக்குறாங்க. கோடிக்கணக்கான சொத்துக்களை அவங்க டவுரியாக கொடுத்து கூட அவங்க அந்த பெண்ணுக்கு அதிகமான டார்ச்சர் கொடுத்து, இன்னும் அதிகமாக பணம் கொண்டு வா என்று சொல்லி டார்ச்சர் கொடுக்கும்போது உணவு கூட கொடுக்காத ஒரு நிலைமையில் அந்த சிறு பெண் தன் உயிரை மாய்த்து கொண்டு இருக்கிறத பார்க்குறேன். இப்போ அன்பு இல்லாத ஒரு வாழ்வு. பணமே பெருசு, பணம் தான் எங்களுக்கு எல்லாம். பணம் இன்னைக்கு பார்க்குறோம், பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாள வரைக்கும் பாயும். இன்னைக்கு திருமறையும் அதான் சொல்லுது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் ரொம்ப அழகா பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லாரு, மகனே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது மகனே. அதனால எச்சரிக்கையாரு, பணத்தின் பின்னாடி ஓடாத. அன்பு தான் நமக்கு முக்கியம். அன்பு இருந்தால் எல்லாம் தானா தேடி வரும். அப்போது அன்புக்கு முக்கியத்துவம் தரணும். நம்ம சுயநலம் இல்லாமல் நம்ம எல்லா நேரத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழணும். அதே போல் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 21 பார்க்குற இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த லவ் ஒன் அனதர். கொலோசியர் 3:4 நம்ம பார்க்குறோம், அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். மத்திய 22, 33, 7-40 பார்க்குறோம், ஆண்டவர் சொல்கிறார், த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட் டு லவ் அண்ட் காட் அண்ட் நெய்பர் இல்லையா? அப்போ ரிலேஷன்ஷிப், சர்ச் யூனிட்டி, விட்னஸ், இவையெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். ரிலேஷன்ஷிப், த சாப்டர் ஹைலைட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லவ் in relationships including romantic relationships, friendship and church relationship இல்லையா? மனைவி கூட, பிள்ளைங்க கூட, மற்ற மக்கள் கூட, திருச்சபை மக்கள் கூட நமக்கு அன்பை செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் யூனிட்டி, இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒற்றுமையை தருது. சர்ச் யூனிட்டி, லவ் இஸ் எசென்ஷியல் ஃபார் யூனிட்டி அண்ட் ஹார்மனி இன் த சர்ச். திருச்சபையில் நம்ம அன்பாக இருக்கும்போது திருச்சபையில் ஒற்றுமையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துது. அதே நேரம் விட்னஸ், லவ் கேன் பி எ பவர்ஃபுல் விட்னஸ் டு த வேர்ல்ட் ஆஃப் த லவ் ஆஃப் த கிரைஸ்ட். கிறிஸ்து நம்ம மேலே எப்படி கல்வாரி சிலுவையில் தன் கைகளை விரித்து மரித்து ரத்தம் சிந்தி மரித்து போனாரோ அந்த அன்பை நம்ம ருசித்திருக்கிறோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அன்பை நம்ம காட்டினதான் சொன்னார் பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 13:13 ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3 நிலையாய் உள்ளன.
இவற்றில் அன்பே தலை சிறந்தது. அன்பே தலை சிறந்தது. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம் என்று நம்ம பாடுகிறோமே, அது போல நம்முடைய வாழ்க்கையில அன்பை சிறந்த பண்புகளாய் நம்ம கற்றுக்கொண்டு வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை நேசுகிறதான நல்ல தகப்பனை, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். கேட்ட வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அன்பில்லாத உலகத்தில் நாங்கள் வாழுகிறோம். எங்கு பார்த்தாலும் பொறாமைகள், பொச்சரிப்புகள், பழிவாங்குதல், ஜாதி மதம் இனம் மொழி பேதத்தில் ஆண்டவரே இன்றைக்கு அராஜகங்கள், அட்டுழியங்கள், கொள்ளைகள் எல்லாவற்றையும் பார்க்கணும். இவர்களுக்கு காரணமே அன்பு இல்லாதனால, மற்றவர்களை நாங்கள் நேசிக்காதனால. உன்னை போல பிறனை நேசி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறீர் என்ற வார்த்தை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ளாதனால், அதெல்லாம் இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொண்டு முதல்ல என்னுடைய அன்பை குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து திருச்சபையில், சமுதாயத்தில், வேலை செய்கிற இடத்துல, உலகத்தில் எல்லாரையும் நாங்கள் நேசித்து ஜாதி மதம் இனம் மொழி பேதமின்றி ஒற்றுமையாய் வாழ என் தேவன் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள், கிறிஸ்தவ மக்கள், தமிழ் மக்கள், ஆண்டவரை நீர் ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் அன்பை அவர்கள் பகிர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் இந்த ஊழியத்தில் இருக்கிற நண்பர் சாரியம், ஆண்டவர் ஏஞ்சக்காவை, அன்பான பிள்ளைகள், மார்த்தாள் மரியாதை ஆசீர்வதிங்க. சாக்கோசாரி டீச்சரையும் அடியனை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை எங்களை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அடியன் பணியாற்றுகிற பாவனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சேலம், திருச்சிபள்ளி ஆசீர்வதிங்க. பலவீனமாக இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாருங்க. இப்படி ஆயர்களை கண்ணோக்கி பாருங்க. குறிப்பாக இந்த நாளிலே திருமண நாளை, பிறந்த நாளை நன்றி செலுத்துகின்ற மக்களுக்கு ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக அப்படி அன்புக்குரிய கண்கடைய மேல்நிலைப் பள்ளியிலே ஆண்டவரே கிராஃப்ட் டீச்சராக பணியாற்றுகிற அப்படி அன்புக்குரிய ஆசிரியர் நேசனுக்காகவும், அப்படி அன்பு மனைவி அனிதா நேசன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாள் பிறந்த நாளை நன்றி செலுத்துகிற அன்பு மகளை ஆசீர்வதிங்க. அப்படியே படிகளை ஆசீர்வதிங்க. ஈவா கொடுத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் குடும்பத்தின் மக்கள், உறவுகள் யாவரையும் ஆசீர்வதிங்க. ராஜா, தேவையை சந்திங்க. தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. குறிப்பாய் இப்படி இந்திய தேசத்தில் இருக்கிற மக்கள், அனைத்து மாநிலத்தின் மக்கள், என்னுடைய ஆண்டவரே பாரத பிரதமர், ஜனாதிபதி, என்னுடைய அனைத்து ஆண்டவர் அமைச்சர் பெருமக்கள், மத்திய அமைச்சர்கள், என்னுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கவர்னர், ஆண்டவர் தமிழ்நாட்டின் அமைச்சர்கள், கலெக்டர்ஸ், எம்எல்ஏ, எம்பிகளுக்காக, ஆண்டவர் வார்டு உறுப்பினர்கள், கவுன்சிலர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் தங்கள் பணிகளை சரிவர செய்து கிருபை தாரும். ஆண்டவரின் தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிப்பது அவருடைய கடமையாக இருக்கிற உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். உலக நாடுகள் அமைதி சமாதானத்தை பல இடங்களில் ஆண்டவரே, இதோ டெக்சஸ் போன்ற மாநிலங்களில், ஆண்டவரே அமெரிக்காவில், ஆண்டவரே இதோ நிறைய மழை பெய்யுது, வெள்ளங்கள் நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. இந்தியாவில் வட மாநிலத்தில் நிறைய மழை பெய்யுது, பல இடங்களில் சேதமாயிருக்கிறது. கண்ணோக்கி பாரு ஆண்டவர், எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளில் ஆண்டவரே என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள் ஆசீர்வதிங்க. தேர்தலுக்காக ஆயத்தப்படுறாங்க. ஆண்டவரே, இந்த தேர்தல் நியாயமான தேர்தலாக உமக்கு பிரியமான மக்கள் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அடுத்த 3 ஆண்டுகள் என்னுடைய திருச்சபை ஆண்டவரே கிரமமாய் வளரவும், பெதஸ்தா மருத்துவமனை, ஆண்டவர் பள்ளிக்கூடங்கள், இதோ பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எல்லாம் சிறப்பாக ஆண்டவரை மாற வேண்டும் என்று நான் கெஞ்சி மன்றாடுறேன். கர்த்தாவை கண்ணோக்கி பாரு. இந்த நேரத்தில் இந்த ஊழியத்தில் இருக்கிற ஆண்டவரே எங்களை மீண்டுமாய் இவருடைய பாத்திர போட்டுக்கிறோம். பலவீனங்களை மாற்றும். அடையனுடைய குடும்பத்தை, ஆண்டவர் சாகோசாரிய குடும்பத்தை, அன்பர் சாரி குடும்பத்தை எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெற்று ஆண்டவரே மக்களுக்கு பகிர்ந்தளிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலவீனமாக இருக்கிற ஆண்டவரே என்னுடைய அன்புக்குரிய ஆண்டவர் பாப்பனப்பள்ளி திருச்சபையினுடைய ஆண்டவர் செயலர், என்னுடைய சாலமோன் சாருடைய ஆண்டவர் ஆசிரியர், உடன் பணியாற்றுகிற ஆசிரியருடைய குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். நேற்று தினத்தில் அடுக்கம்பார்கள் சேர்த்திருக்கிறாங்க. ஆண்டவரே அந்த குழந்தையை காப்பாற்றி பத்திரமா எங்கள் மத்தியில் மீட்டு நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படி அம்மாவுக்காக, அமுத அம்மாவுக்காக, குடும்பமாவுக்காக, ஆண்டவர் கோபியரோட அன்பு தாயாருக்காக, அன்பு தம்பி பிரவீனுக்காக, எப்படிய நெக்ஸனருக்காக, ராஜ்குமாரருக்காக, உதயநேசனருக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாய் படுக்கையில் ஆண்டவர் சிகிச்சையில் இருக்கிறார்களோ எல்லாரையும் கண்ணோக்கி பார். தொடர்ந்து நம்முடைய கிருபை இந்த நாளில் எங்களோடு தங்கியிருக்கணும். இந்த நாளில் ஆண்டவர் செய்ய போகிற ஊழியங்களை ஆண்டவரை ஆசீர்வதிங்க. குறிப்பாக நாளை தினத்தில் ஆண்டவரை அடியன் படியாற்று திருச்சபையில் மற்ற இடங்களில் போய் ஊழியம் செய்கிற போது நம்முடைய கிருபை பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். பலவீனங்கள் எல்லாம் மாற்றும். துதிய கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் அன்பு செலுத்துகிற ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். அன்பாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ்.